இது சிறுபான்மையினர் மாத்திரம் பாதிக்கக்கூடிய மசோதாக்கள் கிடையாது. உதாரணம் FCRA இருக்கட்டும், அன்னைக்கு வந்தே வாதத்தை அவங்க ஏத்துக்கல. இந்த பாஜக மதவாத கும்பல் தேசிய கொடியை ஏத்துக்கல. எந்த ஒரு சட்டமோ ஏதோ கொண்டு வரணும், ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாம அதை நீங்க கொண்டு வர முடியாது, மாநிலங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை புதிய ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு பார்கெனிங் காண்டி இந்த 50% சொல்லி நாட்டு மக்களை ஏமாத்திட்டு நாளைக்கு பாஜக பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்க இதனாலதான் அந்த வாக்கு போட்டு சொல்லி மக்களை திசை திருப்பதற்காண்டி இந்த ஃபேர் டெலிமினேஷன் சொல்றாங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இது சிறுபான்மையினர் மாத்திரம் பாதிக்கக்கூடிய மசோதாக்கள் கிடையாது. உதாரணம் FCRA இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை என்ன நினைக்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கு உண்டானதான மேபி தமிழ்நாடு பாதிக்கும், ஆனா சிறுபான்மையினரும் பாதிக்கும். கிட்டத்தட்ட 13 மசோதாக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் அவங்க எந்தவித டிபேட் டிஸ்கஷன் இல்லாம அவங்க பாஸ் பண்ணிருக்கிறாங்க. இது FCRA வெளிநாடு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்டம் 2026. அது கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்தில் மாத்திரம் கிடையாது, மக்கள் மத்தியிலும் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால அது JPC ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் எல்லா மசோதாக்களையும் பேச முடியாது, குறிப்பா ஏன்னா நம்ம அடுத்து வர நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய நண்பர் சகோதரர் திரு கார்த்தி இங்க விரிவா பேசுவாரு. முதல்ல ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய கலிக்கப்பட்டி வீடு 1921, 100 வருஷம் மேல ஆச்சு. அந்த வீட்டுல 3 மாடி வீடு. அந்த காலத்திலே அந்த வீட்டுல பறந்த முதல் கொடி திராவிட இயக்க கொடி கிடையாது, காங்கிரஸ் இயக்க கொடி. காங்கிரஸ் இயக்க கொடி. அது என்னன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கும் மறக்கிறாரு, இன்னைக்கும் மனசுல இருக்கிறாங்க. எங்களுடைய தாத்தா மணத்துப்பட்டி கோபால் நாயக்கர் காங்கிரஸ் கிடையாது, ஜில்லா போர்டு தலைவர். அவரு ஒன்றுபட்ட மதுரையில இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் ஒருங்கிணைந்த ஜில்லா போர்டு அவர்தான் தலைவரா இருந்தார். ஒரு தடவை நம்முடைய காலச்சென்ற பிரதமர் காங்கிரஸ் தலைவர் நம்முடைய ராஜீவ் காந்தி அவங்க அவர் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வரும்பொழுது இங்க திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். அங்க அலுவலகத்துல புகைப்படங்களா இருந்திருக்கு, அது பெரிய புகைப்படம், என் தாத்தாவோட புகைப்படம் இருந்திருக்கு. அப்ப மூப்பனர் ஐயா இருந்துட்டு, இது யாருன்னு தெரியுமா? இது மணத்துப்பட்டி கோபால் நாயக்கர், ஜில்லா போர்டு தலைவர் இருந்தார். He was a grandfather of our Mr. கோபால் சாமி. அப்பா ஐயாக்கு வைகோல் கூப்பிட மாட்டாங்க, கோபால் சாமி கூப்பிடுவாங்க. அவருக்கு ராஜீவ் காந்தி ஐயாக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். How come he's in the DMK? How come? அப்போ நாடாளுமன்றம் இங்க டெல்லிக்கு போனாலே திமுகவுடைய முகமா இருந்தவரே தலைவர் வைகோ. திமுகவோட அந்த காலத்தில் இது பண்ண தலைவர் வைகோ முகமா இருந்தார். அப்போ ராஜீவ்காந்தி ஐயா என்ன சொன்னார்னா, அப்போ கோபால் சாமி வீட்டுல பிளாக் ஷிப்பான்னு கேட்டார், கருப்பாரான்னு கேட்டார். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு பல்வேறு நம்ம ராபர்ட் புருஷன் சொல்லும் போது எங்க ஐயா பேரை சொல்லி அவரோட சிறப்புன்னு சொன்னார். அவர் இமயமலை, நான் கூழாங்கல்லுதான், கத்துக்குட்டின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு நம்முடைய மூத்தவர்கள், நம்முடைய மூத்த காங்கிரஸ் உறுப்பினர் ராபர்ட் புஷா இருக்கட்டும், நம்முடைய சகோதரர் கார்த்தியா இருக்கட்டும், பல்வேறு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய வழிகாட்டுதன்படி நான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இயங்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். இன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்வு, அருமையான நிகழ்வு. இது மக்களுக்கு போய் சேர்க்கணும் இந்த விஷயங்களை. முதல்ல நமக்கு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் நமக்கு ஒரு புரிதல் வேணும். காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்ஸ், இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையா இருக்கட்டும், FCRA இருக்கட்டும், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த அமெண்ட்மென்ட் பில்லா இருக்கட்டும், என்ன காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்ஸ். அது சொன்னபோது ரொம்ப அதுல பரபரப்பு இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா ஜனங்களுக்கு எப்படி பாதிக்கும், எல்லா தரப்பு ஜனங்களையும் பாதிக்கும். உதாரணம் FCRA வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த மசோதா என்ன இருக்குன்னா, அது இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான பாதிப்பு. என்ன அவங்க வெளிநாட்டுல யாரு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வச்சிருக்காங்க, இல்ல அவங்க சில இஸ்லாமிய அவங்க அங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க, காலேஜ் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கான பாதிப்பு. நமக்கு என்னன்னு நீங்க நம்ம நினைக்கலாம், கிடையாது. இதுல முழுவதும் அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ.
ஏன்னா இன்னைக்கு காலங்காலமா இன்னைக்கு நான் நேத்து நம்முடைய திருச்சியில இதே நிகழ்வு அது கிட்டத்தட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஜவான் முகமது கல்லூரி கிட்டத்தட்ட 70 வருஷம் இயங்கிட்டு இருக்காரு கல்லூரி. அந்த ஆடிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட 1000 பேர் ஜனங்க எடுப்போம். பப்ளிக் மீட்டிங் கிடையாது. நீங்க சமுதாயத்தில் முக்கியமானவர், பல கல்லூரி ஸ்தாபங்களுடைய சார்ந்தவர்கள், அரசியல் இயக்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரையும் நம்ம வரவழைச்சு அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருந்தது நேற்று நிகழ்வு. அந்த நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு தெளிவு இருந்தாதான் நம்மவே ஜனங்கிட்ட போய் சொல்ல முடியும். அரசியல் இயக்க நிர்வாகிகளுக்கு தெரியல பல பேருக்கு. என்ன தொகுதி மறுமுறையா டீலிமிட்டேஷனா 50% எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப நமக்கு கூடுதல் எம்பி வருமே. இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தர் கேட்கிறார், நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 59,000 இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு சராசரியா ஒரு தொகுதிக்கு 18 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது 15 லட்சமா குறையும், 3 லட்சம் தான் குறையும். அப்போ கூடுதல் நிர்வாக இது நல்லா பண்ணலாமே சொல்றாங்க. பல குழப்பங்களை உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாளேடு பேரையும் சொல்லிடுற திமுக ஆதரவான ஒரு நாளேடு அரை பக்கத்துக்கு நீங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் அது நல்லது தானே, 50% நமக்கு கூடுதலா கிடைக்கும் போது இதுல பெண்களையும் சேர்த்துக்கிறாங்க, உமன்ஸ் ரிசர்வேஷன், அவங்களுக்கும் கூடுதலான பெண் பிரதிநிதிகள் வருவாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒண்ணுமே கிடையாது. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நான் யாருக்கும் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் இஸ் a place where we debate and discuss. நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம்ங்கிறது லோக்கல் பாடிஸ் தான், அவங்க தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் கொடுங்க, கூடுதல் நிதியை கொடுங்க, கவுன்சிலர்களுக்கு பஞ்சாயத்து பிரசிடன்ட்களுக்கு கொடுக்குறீங்க. எம்எல்ஏ கஷ்டம். நாடாளுமன்ற உறுப்பினருடைய முக்கிய கடமை நீங்க பாலிசிஸ் விஷயமா கொள்கை சார்ந்தது, உங்களுடைய தொகுதி சார்ந்த கொள்கைகளா இருக்கட்டும், மாநிலம் சார்ந்த கொள்கைகளா இருக்கட்டும், இல்ல நாட்டை சார்ந்த கொள்கைகளா அதை நீங்க நாடாளுமன்றத்தில் பேசணும், விவாதம் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய கொள்கைகள் இருக்கா அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும். நீங்க இதுதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமைகள், வேலைகள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க 543 பேர் இருக்கும். எங்களுக்கு வாய்ப்புகள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, நாங்க சிட்டிங் டேஸ் கூட்டுவோமே அப்படின்னு ஒரு வாதத்தை பிஜேபி வைக்கிறாங்க. இன்னைக்கு சராசரியா ஒரு 300 இருந்து 350 நாள் தான் ஒரு டோட்டலாவே ஒரு 5 வருஷத்துல முடியுது ஒரு சிட்டிங், பார்லிமெண்ட் சிட்டிங் பொறுத்த வரைக்கும். ஒரு காலத்துல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்திலே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 150 நாட்கள் உட்காருவாங்க. அந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 இருந்து 600 நாட்கள் இன்னைக்கு பாதியா குறைஞ்சிருச்சு. இப்போ அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 850 கூட்டும் பொழுது நாங்க நாடாளுமன்றத்தினுடைய அந்த நாட்கள் பார்லிமெண்ட் செஷன் டேஸ் நாங்க கூட்டிடுவோம். இப்பவே நீங்க குறைச்சிருக்கிறீங்க, எப்படி கூட்ட போறீங்க? சரி, இன்னொரு வாதம் வைக்கிறேன் நான். டீலிமிட்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன் மேன் ஒன் vote. அதனால நீங்க ஜனத்தொகையின் அடிப்படையில கண்டிப்பா அது கூட்டிதான் ஆகணும். அதுதான் அத டெமோக்ரஸியோட பேசிக்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சரி இன்னைக்கு ஜனத்தொகை வச்சு கூட்டுறீங்கன்னா 250 ஆக்குறீங்கன்னா அதுலயே பல சிக்கல் இருக்கு, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, டிபேட் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. சரி, பீகார்ல இன்னைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்ன? கிட்டத்தட்ட 3%. உத்தரப்பிரதேசோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் கிட்டத்தட்ட 2.6, மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட 2.5, ராஜஸ்தான் கிட்டத்தட்ட 2.7, ஆனா தமிழ்நாடு தான் வெறும் 1.3. நாளைக்கு 2050ல மறுபடியும் ஜனத்தொகை கூடும் பொழுது என்ன சொல்லுவாங்க? மறுபடியும் நாங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பாப்புலேஷன் ஜனத்தொகையின் அடிப்படையில் அவங்க பாப்புலேஷன் அவங்க தொகுதியில கூட்டினாங்கன்னா அந்த 850 மறுபடியும் 1200 ஆக்கணும்னா என்ன பண்ண முடியும்? அது நாடாளுமன்றமா என்னன்னு கேட்கிறேன். அதனால ஜனத்தொகையின் அடிப்படையில அது பண்றதுக்கு இந்த ஃப்ரீஸ் சொல்றாங்க இல்லையா? நீங்க 1971 1971 அந்த சென்சஸின் அடிப்படையில தான் 1977 சரி 2001 சரி காலஞ்சென்ற நம்முடைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் சரி 2001 நம்முடைய காலஞ்சென்ற பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் அந்த 1971 சென்சஸ் படி அதனுடைய டீலிமிட்டேஷன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 1976ல அமெண்ட்மெண்ட் நம்பர் 42. 2001 அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்பர் 84 ஆக்சுவலி. அது அமெண்ட்மெண்ட் பண்ண போய் பழைய 1971 சென்சஸ் படி அந்த ஃப்ரீஸ் 543 நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் அந்த ஃப்ரீஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் இனியும் தொடரணும் நினைக்கிறோம். அந்த தொகுதி மக்களவை நம்பர்ஸ் கிடையாது. இன்னொரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தே டிசைட் தொகுதியோட பவுண்டரிஸ். நீங்க மாநில தமிழ்நாட்டில் இந்த டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா நம்ம இருக்கிற சட்டமன்ற தொகுதியோட கண்டிப்பா அதோட எண்ணிக்கை கூடும் பொழுது அந்த தொகுதியுடைய பவுண்டரிஸ் யார் டிசைட் பண்ணுவாங்க? அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்கார்றது யாரு? முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் சேர்பர்சன். அதுக்கு அடுத்து அவருக்கு கூட யாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இவங்க தான்
they are the deciding authority. நீங்க ஸ்டேட்ல இருக்கிற எம்பிஸ் வந்து they will be a part of the body, but as an advisory body, ஆலோசனைகள் சொல்லலாம், அவங்க முடிவுகள் அவங்க எதுவும் தீர்மானிக்கவே முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு நீதிபதிகள், முன்னாள் நீதிபதி, குறிப்பா முன்னாள் நீதிபதிகள் என்னறாங்க, மாநில ஆளுநர்கள், ஸ்டேட் கவர்னர்ஸா மாறுறாங்க. அந்த ஸ்டேட் கவர்னர் சொல்லிட்டு ஒரு நீங்க அடுத்து நீங்க தான் யா கவர்னர் சொல்லிட்டு அடுத்த ரிட்டையர் ஆனதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட பாஜகவுடைய நீதிபதியா மாறிடுறான். இன்னைக்கு பார்க்கிறோம், இதுதான் இன்னைக்கு நடக்குது நாட்டுல. இன்னைக்கு நீதிமன்றமே எனக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி செயல்படுவாங்க? ஒன்றிய அரசு, நம்முடைய பாஜக அரசு என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் தொகுதியுடைய அந்த பவுண்டரிஸ், அந்த எல்லை கோடுகளை நிர்ணயம். உதாரணம், இன்னைக்கு அசாம்ல 2024 ஒரு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 126 சட்டமன்ற தொகுதிகள் நினைக்கிற 40 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்க கூப்பிடக்கூடியவர் யாரா? அதுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அது ஆங்கிலத்தில் ஜெரிமேண்டரிங் சொல்லுவாங்க, கிராக்கிங் அண்ட் பேக்கிங் சொல்லுவாங்க. தொகுதியில திரும்பி அந்த எல்லை கோடுகளை பண்ணும்போது அந்த சிறுபான்மையினருடைய உதாரணம் 4 தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வச்சுக்கோங்க. அந்த இஸ்லாமுடைய வாக்கு 25 விழுக்காடு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கத்து தொகுதியில இருக்கிற 15 விழுக்காடு மொத்தத்தையும் ஒரே தொகுதியில் போட்டுருவாங்க. அது ஒரு தொகுதி கண்டிப்பா ஜெயிச்சிடும். 3 தொகுதியில ஆமா அந்த இஸ்லாமியருடைய அந்த இது அரசியல், அது பொலிட்டிக்கல், இது அது குறைஞ்சிடும். இது போன்ற விஷயங்களால நம்ம பயப்படுறோம். சிறுபான்மையினரை பாதிக்கும், மாநிலங்களை பாதிக்கும். எந்த மாநிலங்கள்? தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களை பாதிக்கும். நம்மள மாதிரி மாநிலம் இல்லாமலே ஹிந்தி சொல்றாங்க இல்லையா, ராஜஸ்தான், யூபி, பீகார், இங்க இருக்கிற எம்பிகள் வச்சு அவங்க நாடாளுமன்றத்தில் எந்த பில் வேணா பாஸ் பண்ணலாம், ஆட்சி அமைக்கலாம். இதனால டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த 1976 2001 என்ன முடிவெடுத்தாங்களோ அதன் அடிப்படையிலே அந்த ஃபீஸ் கண்டினியூ பண்ணணும். அங்கதான் நம்முடைய நிலைப்பாடு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆனா இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னாங்களா அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்துன்னா அவங்களுடைய அதுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்காண்டி அது ஒரு பார்கெனிங் காண்டி இந்த 50% சொல்லி நாட்டு மக்களை ஏமாத்திட்டு நாளைக்கு பாஜக பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறீங்க இதனால அந்த வாக்கு போட்டு சொல்லி மக்களை திசை திருப்பதற்காண்டி இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. ரெண்டாவது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்தே மாதரம் சம்பந்தமான ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். வந்தே மாதரம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் இன்ஸ்பயர் பண்றதா. நமக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா சினிமாக்களை பார்க்கும்போது பழைய சினிமாக்களை பார்க்கும்போது வந்தே மாதரம் அது பாடும்போது நமக்கு ஒரு உணர்ச்சி வரும். அது நாட்டு பற்று எல்லாருக்குமே நமக்கு இது இருக்கு. ஆனால் 1937 அன்னைக்கு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி செயற்குழு அது யாரெல்லாம் இருந்தாங்க? ஐயா ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, மகாத்மா காந்தி இருந்தாரு, சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு, பட்டேல் இருந்தாரு. எல்லாம் அன்னைக்கு நாட்டுடைய விடுதலை போராட்ட அத்தனை பேர் அந்த முக்கியமானவங்க அது இருந்தாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? அதுல 6 சரணங்கள் இருக்கு, 6 ஸ்டான்சாஸ் இருக்கு. அந்த வந்தே மாதரம் என்ன சுருக்கமா என்னன்னா 1875 பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு ஒரு வங்க ஒரு நாவல் ஒரு எழுதுறாரு. அந்த நாவல்ல ஒரு பாடல், அந்த நாவல் பேர் ஆனந்த மடம். அதுல ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதரம். அதுல என்னன்னா 6 சரணங்கள்ல 2 சரணங்கள் பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய பொதுவா இந்திய தாயை பத்தி, பொதுவா நம்முடைய சிறப்புகள் பத்தி, மாநிலங்களோட சிறப்புகள் பத்தி அதுல பாட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த 3, 4, 5, 6 அந்த கடைசி 4 சரணங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதாவது இந்து மதத்தில் இருக்கிற துர்க தேவதை, நம்முடைய லட்சுமி, சரஸ்வதி அவங்கள உருவத்தை சொல்லி இந்திய தாயா அவங்க சொல்றாங்க. இது என்னன்னா அது நமக்கு மாற்றுக்கிறது என்னன்னா இதை இஸ்லாமியர்கள் ஏத்துக்குவாங்களா, இதை கிறிஸ்துவர்கள் ஏத்துக்குவாங்க, உருவ வழிபாடு உங்களுக்கு கிடையாது. இதனால என்னன்னா அன்னைக்கு என்ன சொல்ற நாட்டுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும், எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு இந்த பிரிவினை சக்தி இதை பயன்படுத்தி நாட்டுக்குள்ள குழப்பத்தை உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு முதல் 2 சரணங்கள் போச்சு. யாரு? நாட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செஞ்ச அன்னைக்கு அவங்க அத்தனை பேர், காந்தி உட்பட. 1937 முதல் 2 ஸ்டான்ஸ்கள், முதல் 2 சரணங்கள் மொத்தம் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு வந்தே மாதத்தை அவங்க ஏத்துக்கல. இந்த பாஜக மதவாத கும்பல் தேசிய கொடியை ஏத்துக்கல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த 6 சரணங்கள் இருக்கணும், 6 கட்டாயமா இருக்கணும். அது 6 சரணங்கள் இருந்தாதான் நீங்க அது நம்ம நாட்டை மதிக்கிற மாதிரி. அதுக்கு எதிரான தேச துரோகின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு சட்டமாக்கிட்டாங்க. தேசிய கொடி, தேசிய கீதத்துக்கு நிகராக நீங்க இந்த 6 சரணங்கள் அந்த வந்தே மாதரம் பாட்டு பாடியே ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம எதிர்க்கிறோம். 3வது பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நினைச்சது இந்த எஃப்சிஆர் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னன்னா
நம்மளுடைய சிறுபான்மையினத்துக்கு கிடையாது, சிறுபான்மை நடத்துற தொண்டு நிறுவனங்களால பயன்பெற லட்சக்கணக்கான இந்துக்களை அது பாதிக்கும். ஸோ டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்கிறார், FCRA சொல்லியிருக்கிறார், அதே மாதிரி மைண்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் பற்றி அங்க நம்முடைய ராபர்ட் புரூசர் சொன்னாரு. அதை சுருக்கமான சொல்லிடுறாரு. மைண்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆக்சுவலி. இப்போ என்ன அந்த அமெண்ட்மெண்ட் முக்கியமான ஒரு 19 நினைக்கிற அந்த செக்ஷன் பேரு, அது என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கனிம வளங்கள், சுரங்கங்கள், அதை சார்ந்த நிலங்கள், அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டமோ எதை கொண்டு வர ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாம அதை நீங்க கொண்டு வர முடியாது, மாநிலங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை புதிய ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல அது மேஜர் மினரல்ஸ் ஒரு 11 தான், மீதி 49 மினரல்ஸ் இருக்கு. அது இல்லாம உங்களுடைய இந்த கனிம வளங்கள் பொறுத்த வரைக்கும் 85 விழுக்காடு 85% அதோட டாக்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், அந்த அமைச்சரை பார்த்து ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவரோட அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர், அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், இன்னைக்கு 85 விழுக்காடு மாநிலங்களுக்கு போகுது, ஆனா இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுனால நாளைக்கு அந்த 85 விழுக்காடும் ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய அந்த மாற்றத்தை இந்த சட்டம் உருவாக்கும் இல்லையா, அதனால நாங்க எதிர்கொள்றோம்னு சொல்றேன். அதுதான் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு மாநிலங்களுக்கு எந்த வருவாயும் கிடையாது. நீங்க 2-3 இஷ்யூ இதுதான், அது கனிம வளங்கள் ஒண்ணு. நீங்க அதே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். இந்த அண்ணன் சொன்ன மாதிரி நம்முடைய மாநில அரசு போன வருஷத்துல 4000 கோடி இந்த கனிம வளங்கள் வருவாய இந்த வருஷம் 11000 கோடி சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், அதுல ஒழுங்கா நிர்வாகம் பார்த்தா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50000 கோடி இருக்காது. அதை நீங்க தனியார்கள் பல பேர் சொல்றீங்க. இன்னொரு அந்த அமைச்சர்கிட்ட பேசும்போது ஒன்றிய அமைச்சர்கிட்ட ஒரு விஷயம் வந்தது. அவர் துறை சார்ந்த அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்றார், தெரியாம சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அது என்னன்னா இந்த மாதிரி கனிம வளங்கள் நடத்துற நிறுவனம், தனியார் நிறுவனம் எல்லாருக்குமே அந்தந்த மாநிலங்கள் போட்டு இதுபடி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கட்ட வேண்டியது இருக்கு. நீங்க இந்த அமெண்ட்மெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும், நாளைக்கு கோர்ட் கண்டென்ட் பல விஷயங்கள் வரும், அதனால எனக்கு சீக்கிரம் அதை பாஸ் பண்ணணும். அப்ப எனக்கு ஒரு அதிர்ச்சி வருது. 2 லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் கோடி அரசாங்கம் கிடையாது, அரசாங்க பணம். அவங்க தனியாருடைய மைனிங் கம்பெனிஸ் அவங்களுக்கு அந்த 2 லட்சம் கோடி மிச்சப்படுத்துறதுக்காண்டி இந்த அமெண்ட்மெண்ட் கடைசியில் எனக்கு புரிஞ்சது. தனியார் மைனிங் கம்பெனிஸ் உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இருக்காங்க. நீங்க அதானி அதுல இருக்கிறாங்க, பல முக்கியமான பேர் அதுல இருக்கிறாங்க. அப்போ மக்களுடைய பணம், அரசாங்கத்துடைய பணத்தை யாரோ சில மைனிங் கம்பெனிஸோட இது பண்றதுக்காண்டி, அவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த அமெண்ட்மெண்ட் எனக்கு சந்தேகம் வருது. அதனால இந்த முக்கியமான எல்லா மசோதாக்களும் முக்கியமான மசோதாக்கள். இதுல தொகுதி வரை டீலிமிட்டேஷன் அது ரொம்ப முக்கியமானது. அது அவங்க 2/3 மெஜாரிட்டி இல்ல, அந்த 2/3 மெஜாரிட்டி எடுக்கிறதுக்காண்டி தான் அவங்க பல கட்சிகளை உடைக்கிறாங்க, பல கட்சிகளை புதிய கட்சிகளை ஆசைவார்த்தை சொல்லி உள்ள இழுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு ஒரு முக்கியமான கட்சி, எந்த கட்சி உங்களுக்கே தெரியும், அந்த டீல் முடிஞ்சிருச்சு. அந்த 2/3 மெஜாரிட்டி கண்டிப்பா ஓட்டு போட போறாங்க. அதனால இதனை எப்படி வரும்? அவங்க ஆதரவு நாகரிகம் கல்வி பேச மாட்டாங்க. இன்னைக்கு அவரே வந்தாரு, அவரே மீட்டிங் முடிஞ்சு பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகு, நீங்க யார சொல்றாங்க தெரியும், எனக்கு அது உண்மைங்க தெரியுது, உண்மைதாங்க, நான் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த நாளிதழ்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி அது மட்டும் கிடையாது, கடந்த 1 மாசமாக அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே பிஜேபி காரங்க என்ன சொல்றாலும் அதுதான் திமுக காரங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க. அதனால அந்த டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி அதை நம்பி இருக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய தென் மாநிலங்களுக்கு, வளர்ந்த மாநிலங்களுக்கு மிக பெரிய கேடை உருவாக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது முக்கியமான பதில் சொல்லிட்டு மற்ற இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் கார்த்தி சொல்வாரு. இந்த வாய்ப்பு பொறுத்த இன்னொன்னு கடைசி விஷயம், 5 இடம் சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு அண்ணன் ராபர்ட் புரூசர் இருந்தாங்க. அப்போ உங்களுடைய மாநிலத்தாக எல்லாரும் சொல்றேன், திருநெல்வேலியில கண்டிப்பா இருக்குன்னு சொன்னவன் நான். ஏன்னா நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பல இடங்கள்ல சிறுபான்மையினுடைய மைனாரிட்டிஸ் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிற இடங்கள் இந்த இடம். அதனால நீங்க எங்க வைக்கிறீங்க இல்லையோ, திருநெல்வேலியில இந்த கூட்டத்தை கண்டிப்பா அந்த கருத்துக்கு வைக்கணும்னு சொல்லி நான் அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, தயவு செய்து இந்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ரொம்ப சாதாரண ஜனங்களுக்கு புரியாது, மேம்போக்க பாக்குறவங்களுக்கு அது தவறான ஒரு புரிதல் கூட இருக்கும். இந்த விஷயத்த நீங்க சோசியல் மீடியால உங்களுடைய இதுல ஜனங்களுக்கு ஒரு சேர்க்கணுங்கிறது அவங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்த காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ராபர்ட் புரூசர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்த என்னுடைய சகோதரர் திரு கார்த்தி அவர்களுக்கும் இங்க இருக்கிற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.